சமீபத்துல விஜயினுடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு வழக்கு தொடர்ந்ததா செய்தியில வந்திருக்கு. இது பிராமணர்கள் எழுதிய பொய் ராமாயண கதையின்படி ராமனும் சீதையும் பிரிஞ்ச நிகழ்வை ரிப்பீட் பண்ற ஒரு சடங்கு தான். இந்த பிரிவையும் விஜயினுடைய கோட் படத்துல மறைமுகமா முன்னறிவிச்சிருக்காங்க. அந்த படத்துல நாயகனுடைய மனைவி அவன் வேற ஒரு பொண்ணோட சுத்துறான் அப்படின்னு சந்தேகப்பட்டு விவாகரத்து கேட்கிற சீன் இருக்கு. நிஜ வாழ்க்கையில விஜயும் சங்கீதாவும் பிரிஞ்சு வாழ்றதையே கோட் படத்துலயும் நாயகனும் அவனுடைய மனைவியும் பிரிஞ்சு வாழ்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதாவது இந்த திரைப்பட காட்சிகள் மூலமா நிஜ வாழ்க்கையில விஜய் சங்கீதாவுடைய விவாகரத்தை முன்னறிவிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்து என்ன நடக்கும்னா, மலையாள பிராமண நடிகையான த்ரிஷாவை விஜய்க்கு மறுமணம் செஞ்சு வைப்பாங்க. இந்த மாதிரி பிராமண யூதச்சிகளை வச்சு பெரிய ஆளுங்களை ஹனி ட்ராப் பண்றது அந்த யூத சதிகார கும்பலுடைய வழக்கம் தானே. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் இதே தான் நடந்தது. ஏற்கனவே ரஜினிகாந்த் ஆட்சிக்கு கொண்டு வந்து அவருடைய மனைவியான லதா என்ற பிராமண பெண் மூலமா ஆட்டி வைக்கலான்னு பார்த்தாங்க. அதாவது ரஜினிகாந்த் ஆட்சிக்கு கொண்டு வந்துட்டு ஏதோ ஒரு வகையில ரஜினிகாந்தை போட்டு தள்ளிட்டு லதா ரஜினிகாந்த சிஎம் ஆக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க. அது முடியலன்னு ஒன்னு லதா ரஜினிகாந்த கவர்னர் ஆக்கணும்னு பார்த்திருக்காங்க போல. இப்படி பிராமண பெண்களை இந்த பெரிய ஆளுங்களுக்கு கட்டி கொடுத்து அதுக்கப்புறமா அந்த பிராமண பெண்களை ஆட்சிக்கு கொண்டு வர்றதுதான் இவங்களுடைய வழக்கமான திட்டமா இருக்கு. அதே தான் இப்ப ரிப்பீட் பண்றாங்கன்னு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. அது உண்மைதான். ஏன்னா இந்த த்ரிஷா ஆரம்ப கட்டத்திலேயே என்ன பேசியிருக்கான்றத இப்ப கேட்கலாம். நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க. அரசியல்ல இல்ல சினிமா? நீங்க நிஜமாவா? பாருங்க ஒரு 10 வருஷத்துல 10 வருஷம் கழிச்சு சிஎம் என்னலாம் பண்ண போறீங்க? ஓட்டு போடுங்க. ஆமா இல்ல 11 இயர்ஸ் 15 இயர்ஸ் டியூஷன் மாதிரி பேசி காட்டுங்க. முதல்ல நல்லா நான் தமிழ் படிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன படிக்க போறீங்க? தமிழ். பாத்தீங்களா, அவங்க பிளான இவ மூலமாவே முன்னறிவிச்சிருக்காங்க. அதாவது இவ ஆரம்ப கட்டத்திலே சொல்லியிருக்கான் 10 வருஷம் கழிச்சு தமிழ் நல்லா கத்துக்கிட்டு சிஎம் ஆக போறாளாம். இந்த மாதிரி வேற எந்த நடிகையும் பேசி நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த மாதிரியான அரசியல்லாம் பேசுறதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுத்தாதான் முடியும். அந்த பிராமண சதிகார கும்பல் பர்மிஷன் கொடுத்தாலோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாலோ தான் முடியும். அதனால அவங்க சொல்லிதான் இவ இப்படி பேசியிருக்கா. ஏற்கனவே கொடி படத்துல இந்த த்ரிஷாவை ஒரு அரசியல்வாதியா நடிக்க வச்சிருப்பாங்க. அந்த கொடி படத்துல தன்னுடைய காதலனை கொன்னுட்டு த்ரிஷா வந்து பதவிக்கு வர ஒரு துரோகியா நடிச்சிருப்பா. இந்த கொடி படத்திலையும் பிராமண கும்பல் அவங்களுடைய திட்டத்தை முன்னறிவிச்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன். போதாக்குறைக்கு மேல்மட்ட ஃப்ரீமேசனான பிராமண மணிரத்னம் பொன்னியின் செல்வன் படத்துல த்ரிஷாவை ராணி கதாபாத்திரத்துல காமிச்சு இவளுக்கு வந்து குவீன் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்க வச்சிருக்காரு. அதாவது பொன்னியின் செல்வன் படத்துல இவ குவீனா நடிச்சாலாம். அதனால இவளுடைய பட்டப்பேர் வந்து குவீன் ஆஃப் சவுத் இந்தியாவாம். இதுக்கு பின்னாடி பிராமணர்களுடைய அரசியல் உள்நோக்கம் இருக்குன்னு நம்மளுக்கு புரியுது. ஆனா குவீன் ஆஃப் சவுத் இந்தியான்னு கூப்பிடுற அளவுக்குலாம் இவளுக்கு திறமையே கிடையாது. இவளுடைய துறையிலேயே கூட நல்லா பாடவோ நல்லா டான்ஸ் ஆடவோ நல்லா நடிக்கவோ இல்ல நல்லா வசனம் பேசவோ இல்ல நல்லா காமெடி பண்ணவோ இந்த மாதிரி எந்த திறமையுமே இல்லாத ஒரு வெத்து வேட்டு தான் இந்த த்ரிஷா. இவளுக்கு வந்து குவீன் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்ற பட்டத்தை கொடுத்து இவளோட இமேஜை பூஸ்ட் பண்றாங்க. இவளுக்கு எந்த திறமையுமே கிடையாதுன்றது மட்டும் இல்ல, சவுத் இந்தியாவோட ட்ரக் மாஃபியா தலைவனான கமல்ஹாசனுடைய ட்ரக் மியூலா தான் இந்த த்ரிஷா செயல்பட்டு இருக்கான்றது சமீபத்துல வெளிவந்த சுகர் பேபி பாட்லயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சுகர் பேபி பாட்ல சுகர்ன்றது கொக்கைன் என்ற போதைப் பொருளை தான் மறைமுகமா குறிக்குது அப்படின்னு ப்ராக்சியான ஆர்ஜே சுசித்ரா மூலமா அவங்க வெளியிட்டது உங்களுக்கு தெரியும். இந்த நடிகைகள்லாம் அடிக்கடி வெளிநாடு போயிட்டு வரும்போது போதைப் பொருளை கடத்துறாங்க, ட்ரக் மியூலா செயல்படுறாங்க அப்படின்றதையும் அந்த ஆர்ஜே சுசித்ராவே பேசியிருக்கான். அப்படி பார்க்கும்போது போதைப் பொருள் ஆசாமியான கமல்ஹாசனுடைய மெயின் ட்ரக் மியூல் வந்து த்ரிஷா தான். அந்த சுகர் பேபி பாட்லயே இவ வந்து தன்னை கிரிமினல் சின்னர் அப்படின்லாம் பாடிட்டு இருப்பான். அதனால த்ரிஷா வந்து குவீன் ஆஃப் சவுத் இந்தியாலாம் கிடையாது. அவ வந்து ஒரு வெத்துவேட்டு. த்ரிஷா பீட்டா அமைப்பு கிட்ட காசு வாங்கிட்டு ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பேசினது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. பேசிக்லி த்ரிஷா வந்து ஒரு பிராமண ஹனி ட்ராப், மொடா குடிகாரி, பாசிபிளி a drug addict and a drug mule also. இந்த மாதிரி கேடு கெட்ட கேரக்டர்களை பயங்கரமா பில்டப் கொடுத்து அரசியல இறக்கி விட்டு தமிழ் சமூகத்தை அழிக்கிறதுன பிராமண கும்பலுடைய குல தொழிலே. அதனால அடுத்த கட்டமா இந்த மொடா குடிகாரி ட்ரக் மியூல் த்ரிஷாவை விஜய்க்கு கட்டி கொடுத்து விஜயோட கதையை முடிச்சுட்டு த்ரிஷாவை ஆட்சிக்கு கொண்டு வர பார்ப்பாங்க. இதுதான் பிராமண கும்பலுடைய வழக்கமான திட்டமா இருக்கு. நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க. பாருங்க ஒரு 10 வருஷத்துல ஓட்டு போடுங்க. முதல்ல நல்லா நான் தமிழ் படிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன படிக்க போறீங்க? தமிழ்.
ஏற்கனவே இதை எம்ஜிஆர் ஜெயலலிதா கேஸ்ல பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் லதா ரஜினிகாந்த் கேஸ்ல பண்ண பார்த்தாங்க. ஆனா ரஜினிகாந்த் எஸ்கேப் ஆயிட்டாரு. இப்ப மலையாள பிராமணச்சியான த்ரிஷாவை விஜயோட சேர்த்து வச்சு சகுனிகள் அவங்களுடைய அடுத்த கட்ட திட்டத்தை நிறைவேற்ற பார்ப்பாங்க. இதுதான் பிராமணர்களுடைய சதின்றதுக்கு மேலும் ஒரு சில ஆதாரங்கள் இருக்கு. ஜெயலலிதா படிச்ச அதே ஸ்கூல்ல தான் த்ரிஷாவும் படிச்சிருக்கா. ஜெயலலிதா படிச்ச பிரபலமான சர்ச் பார்க் கான்வென்ட் ஸ்கூல்ல தான் த்ரிஷாவையும் படிக்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஜெயலலிதா தான் அவளுடைய ரோல் மாடல்னு த்ரிஷாவே சொல்றா. கொஞ்சம் அந்த மாதிரி டவுட் இருந்தா திங்க் ஆஃப் ஹவு ஜெயலலிதா அம்மா ஸ்பீக்ஸ், திங்க் ஆஃப் ஹவு ஷி சிட்ஸ். அது எப்பவுமே ஒரு எலிகன்ஸ், ஒரு டிக்னிட்டி அண்ட் ஒரு எப்பவுமே ஒரு அந்த பாடி பாஸ்டர், ஹெட்டை எப்படி வச்சுக்கணும், பிகாஸ் ஷி இஸ் a princess. அது ரொம்ப நேச்சுரலா வரணும். ஜெயலலிதாவை ரோல் மாடலா பார்த்துக்கோன்ட்டு மணிரத்னம் வந்து த்ரிஷாக்கு சொல்லி கொடுத்தாராம். அதனால இந்த த்ரிஷா வந்து ஜெயலலிதாவை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டதா சொல்றான். அது மட்டும் இல்ல, கோயில்களுக்கு ஜெயலலிதா வந்து யானைகளை பரிசளிச்ச மாதிரியே இந்த த்ரிஷாவும் ரோபோட் யானைய ஒரு கோயிலுக்கு பரிசளிச்சிருக்கான். இதுல இருந்தெல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, பிராமண சதிகார கும்பல் த்ரிஷாவையும் ஜெயலலிதா மாதிரி க்ரூம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அடுத்த முதலமைச்சரா ஆகிறதுக்கு த்ரிஷாவுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா, இவளுடைய முழு பேர் வந்து த்ரிஷா கிருஷ்ணன். அதாவது கிருஷ்ணன் பேர் கொண்ட ஒரு பெண்ணை ஆட்சிக்கு கொண்டு வரணும். ஆனா அவ வந்து பிராமண பெண்ணா இருக்கணும், அவங்களுடைய ஆளா இருக்கணும். அதாவது போலியான கிருஷ்ணரா இருக்கணும். பிராமணர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு போலி கிருஷ்ணரை ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. அதனாலதான் த்ரிஷா கிருஷ்ணன் என்ற இந்த மலையாள பிராமண மொடா குடிகாரிய, ட்ரக் அடிக்ட இத்தனை வருஷமா க்ரூம் பண்ணி வச்சிருக்காங்க, ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா நடக்கிறது மகாபாரதம் இல்லையா? ஏற்கனவே இங்க ஸ்பிரிச்சுவல் லெவல்ல கிருஷ்ணருடைய ஆட்சி தானே நடக்குது. அது பிசிக்கலா மேனிஃபெஸ்ட் ஆவறத தடுக்கிறதுக்காக த்ரிஷா கிருஷ்ணன் என்ற ஒரு போலி கிருஷ்ணனை பிராமணர்கள் ஆட்சிக்கு கொண்டு வர பாக்குறாங்க. இதுதான்